ஓம் சக்தி. நாங்கள் வசிக்கும் பகுதியில் மன்றம் இல்லாததால் எங்கள் வீட்டிலேயே செவ்வாய்க்கிழமை தோறும் அக்கம் பக்கத்தினரை அழைத்து வழிபாடு செய்து வந்தோம். 1/12/86ஆம் ஆண்டு திங்கட்கிழமை அமாவாசை நாள். ஒரே இருட்டு, தெரு விளக்குகளும் எரியவில்லை. நள்ளிரவு 1:45 மணி அளவில் யாரோ தெருப்பக்கம் கதவு இல்லாமல் இருக்கும் எங்கள் வீட்டு வராண்டாவில் வந்து நின்று கொண்டு நான் படுத்து இருக்கும் அறையின் ஜன்னல் வழியாக கையை விட்டு மூடியிருந்த மற்றொரு ஜன்னலை திறக்கும் சப்தம் கேட்டு எழுந்து பார்த்தேன். மூடியிருந்த ஜன்னல் திறந்திருந்தது. மெதுவாக உள்ளிருந்து வராந்தாவின் மின் விளக்கை போட்டேன். பின் மெதுவாக நான் படுத்திருந்த அறையின் இரு கதவுகளில் ஒன்றை திறந்து பார்த்தேன். அப்பொழுது சுமார் 4 அடி நீளமுள்ள பெரிய கம்பு கதவின் அருகே இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு உரத்த குரலில் திருடன் திருடன் என சத்தமிட்டவாறே கதவை மூட முயற்சித்தேன். அப்பொழுது அங்கு ஒளிந்திருந்த திருடன் உடனே அந்த பெரிய கம்பை 2 கதவுகளின் நடுவே வைத்துவிட்டு கதவை மூட முடியாமல் செய்துவிட்டான். என் சத்தம் கேட்டு எழுந்து வந்த என் மனைவியும் மகளும் ஓடி வந்து என்னுடன் சேர்ந்து கொண்டனர். நான் பிடித்திருந்த கதவை அவர்களும் அழுத்தி பிடித்தனர். நடுவே கம்பு இருந்ததால் கதவை மூட முடியவில்லை. எந்த நேரமும் கதவை திறந்து திருடன் உள்ளே நுழைந்து விடலாம் என்ற நிலை. தாயே பராசக்தி, ஓம் சக்தி அம்மாவே என உரத்த குரலில் கூச்சலிட்டோம். கதவை அழுத்தி பிடித்தபடி இருந்தோம். திடீரென என் மகள் கதவை விட்டுவிட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி அழுது கொண்டே அன்னையை வேண்டிவிட்டு மீண்டும் வந்து கதவை பிடித்து கொண்டாள். நான் அவர்களை கதவை பிடித்துக்கொள்ள சொல்லிவிட்டு நீட்டிக்கொண்டிருந்த கம்பை முழு பலத்தோடு வெளியே தள்ள முயற்சித்தேன். அம்மாவின் அருளால் அந்த கம்பை வெளியே தள்ளிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டேன். திருடன் திருடன் என அக்கம் பக்கத்தினரை அழைத்தோம். யாரும் வரவில்லை. நாங்கள் கத்தியதால் ஆத்திரமடைந்தவர்கள் கற்களை எங்கள் வீட்டை நோக்கி எறிந்தனர். நாங்கள் தொடர்ந்து 108 சொல்லிக் கொண்டிருந்தோம். என் மனைவி தன்னிலை இழந்து ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு அப்படியே நின்றுவிட்டாள். ஆத்திரமடைந்தவர்கள் ஒரு பெரிய கல்லை வராந்தாவின் கீழ் பலமாக அடித்தனர். ஜன்னல் பலகை 2ஆக பிளந்தது. நாங்கள் 108 கூறிக்கொண்டே இருந்தோம். பின் அவர்கள் அங்கிருந்து அகன்றுவிட்டனர். அதன் பிறகு 2 வீடுகளுக்கு சென்று அவர்களை தாக்கி கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். கதவனிடையே கம்பை விட்டிருந்த திருடன் தன்னுடன் வந்த மூவருடன் எங்களை தள்ளிக்கொண்டு சுலபமாக உள்ளே நுழைந்திருக்கலாம். ஆனால் கெட்டியாக பிடித்திருந்த கம்பை திடீரென விட்டுவிட்டான். ஒரு நொடியில் அம்மா சித்தாடல் செய்து எங்கள் உயிரையும் உடைமையையும் காப்பாற்றியிருக்கிறாள் என்பதை உணர்ந்தோம். அதன்பின் இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் தவித்தோம். ஒரு நாள் கனவில் ஒரு செவ்வாடை அணிந்த 5 வயது குழந்தை வேப்பிலை கொத்துக்களை வைத்துக்கொண்டு என்னை அடித்து ஜாடை காட்டி அழைத்து சென்று கதவினை தட்டிவிட்டு மறைந்துவிட்டது. அம்மா உணர்த்தியதாக உணர்ந்து என் வீடு கதவுகளை இப்பொழுது மிகவும் பாதுகாப்புடன் அமைத்துவிட்டேன். இப்பொழுது நிம்மதியாக தூங்குகிறோம். ஓம் சக்தி.